வணக்கம் மக்களே. இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே. ரேஷன் அட்டை இருப்பவர்களுக்கு வெளியான 2 இன்ப அதிர்ச்சி. இது பற்றின கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்திருந்தால் எத்தனை நாட்களில் கிடைக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. புதிய ரேஷன் கார்டுகளுக்கான https://www.tnpdsgovernment.in என்ற இணையதளம் பக்கத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் மக்களே. மானிய விலையில் உணவுப் பொருட்கள் தமிழகத்தில் 2,24,78,924 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தமாக 7,02,36,605 பேர் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு 34,793 நியாய விலை கடைகளின் மூலமாக அதாவது மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஒரு வகையில் தான் இலவச அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய், பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதனை பெற்று கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக அரசால் அதாவது பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த வகையில் தான் அனைத்து பொருளும் பெறுவதற்கு முக்கிய தேவையாக எது இருக்கிறது? ரேஷன் கார்டு அமைந்துள்ளது. முக்கிய ஆதாரமாக ரேஷன் கார்டு இன்று அமைந்திருக்கிறது. அதாவது மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரண நிதி வழங்குவதில் முக்கிய ஆதாரமாக ரேஷன் கார்டே உள்ளது. தமிழக அரசின் சிறப்பான ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திலும் ரேஷன் கார்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க முடியும் மக்களே. அந்த வகையில் தான் கடந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக 1 கோடி மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். மேலும் பல லட்சம் மக்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இதற்கு முதல் காரணம் ரேஷன் கார்டு இல்லாததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஓராண்டுகளாக வழங்கப்படாத ரேஷன் கார்டுகள், கடந்த ஓராண்டுகள் மேலாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. நாள்தோறும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறைக்கு அடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மக்களே. அது மட்டும் இல்லாமல் எனவே இப்போது புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று ஒரு தகவல் எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பணியின் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது தாமதம் ஏற்பட்டதாகவும் ஆகஸ்ட் மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 1 லட்சம் மேற்பட்ட ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது. சரியான ஆவணங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் 1 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. மேலும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மறுபரிசீலனை செய்வதற்கும் விண்ணப்பங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 15 நாட்களில் ரேஷன் கார்டு. இதனிடையே தான் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தால் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்து வந்தது. தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் தகுதியான ஆவணங்கள் இருந்தால் 15 நாட்கள் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மக்களே. இந்த ஒரு நிலையில் தான் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் https://www.tnpdsgovernment.in என்ற இணையதளம் மூலயமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.